ओके सर। यो ददाति भक्तियुक्तः हरये दोलमन्दिरं विष्णुलोके वसेत् सोऽपि यावत् मन्वन्तरं शतं राजमार्गं सौदयुक्तं यः करोति पतिव्रते वर्षाणाम् अयुतं सः अपि சக்கரலோகே மஹீயதே. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சாவித்திரி வந்து யமனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா. நான் விடமாட்டேன், என்னோடய ஹஸ்பண்டை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்புறம் யமன் வந்து நீ போன்னு சொல்லிட்டு இருக்கான்னு போகலை அவள். அப்புறம் நான் இப்படி நிறைய விஷயங்கள் கேட்குறேன், நிறைய கேள்விகள் கேட்டா, கேனான்று ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டால் எதனால தர்மம் அப்படின்னு கேட்கும்போது தர்மங்களை பற்றி சொல்லிட்டு வரார் சாவித்திரிக்கு யமன் சொல்லிட்டு வரார். ஸோ யார் யாருக்கு என்ன பலன், எதை கொடுக்கறனால என்ன பலன், ஜனர் லோகத்துக்கு போகிறாளா மகர் லோகத்துக்கு போகிறாளா, யார் எங்கே போனாலும் திரும்பி வரான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே கண்டினியூ பண்ணுறார். பக்தி யுக்தகா, பக்தியோட கூட ஹரையே தோள மந்திரம் யக ததாதி. தோள மந்திரம்னா ஊஞ்சல், தோளானாலே ஊஞ்சல், ஏன் ஆடுறது டோலா. ஸோ தோள மந்திரம், ஒரு ஊஞ்சலை யார் பக்தியோடு விஷ்ணுவுக்கு கொடுக்குறானோ விஷ்ணு லோகே வசேத் சோபி, அவனுக்கு நேராக விஷ்ணுலோகம் போகலாம். ஏன்னா விஷ்ணு கோவிலுக்கு ஊஞ்சலை கொடுத்தாருனால யாவத் மன்வந்தரம் சதம், 100 மன்வந்தர காலம் விஷ்ணு லோகத்தில் அவன் இருக்கலாம். ராஜமார்க்கம் சௌதயுக்தம், ராஜமார்க்கத்தில் அது நல்ல ராஜமார்க்கம், ராஜபாட்டையான ரோடுலாம் இருக்குது. அப்படி இருக்கிற ரோட்டில் சௌதயுக்தம் யக கரோதி பதிவிரதே, நிறைய வீடு கட்டி கொடுக்குறது. சௌதயுக்தம்னு சொன்னான்னா இது பால்கனியோடு கூடியன்னா இது நிறைய வீடுகள். ஸோ அந்த நிறைய வீடுகளை, அந்த வீடுகளோடு கூடிய ராஜமார்க்கத்தையே பண்ணி கொடுக்குறது, ரோடே போடுறது. அப்படிப்பட்ட ராஜமார்க்கத்தை யார் பண்ணுறாளோ ஹே பதிவிரதையே வருஷானாம் அயுதம் 10,000 வருஷம் சக்கரலோகே சக அபி மகியதே. சக்கரலோகம்னா இந்திரலோகம், இந்திரலோகத்தில் அவனும் நல்ல ஜாலியாக இருப்பான். यो ददाति भक्तियुक्तः हरये दोलमन्दिरं विष्णुलोके वसेत् सोऽपि यावत् मन्वन्तरं शतं राजमार्गं सौदयुक्तं यः करोति पतिव्रते वर्षाणाम् अयुतं सः अपि चक्रलोके महीयते. ब्राह्मणेभ्यः अथ देवेभ्यः दाने समफलं लभेत यद्धि दत्तं च तत्पुङ्क्ते न दत्तं न उपतिष्ठते भुक्त्वा स्वर्गादिजं सौख्यं पुण्यवान् जन्म भारते लभेत विप्रकुलेषु एव कर्मणा एव उत्तमादिषु. ஸோ பிராமணேபியக அத்த தேவேபியக, பிராமணர்களுக்கோ அல்லது தேவர்களுக்கோ தானே சமபலம் லபேத்து. ஏன்னா பிராமணர்களே என்ன சொல்கிறோம், பூமி தேவாகானே கூப்பிடுறவாள இல்லையா, பூமி தேவர்கள்னே பேர் பிராமணர்களுக்கு. அதனால் தேவர்களுக்கு என்ன தானம் கொடுத்தாலோ அல்லது பிராமணர்களுக்கு எந்த தானம் கொடுத்தாலும் ரெண்டுக்கு சம பலன்தான், ஒரே பலன் தான். ஸோ நம்ம தேவர்களுக்கு கோவில் பண்ணணும், கோவிலில் போய் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிராமணாவை கூப்பிட்டு கொடுத்தாலும் போரும், வேதத்தை கொடுத்தாலே போருங்கிறார். எத்ஹி தத்தம், எது கொடுத்தாலும் தத் புங்தே ந தித்தம் ந உபசிஷத்தை, கொடுத்தா அந்த பலன் கிடைக்கும், நீ கொடுக்கலையா அதுக்கேற்ற மாதிரி பலன் தான். ஸோ அந்த பலன் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஸோ நீ கொடுத்தா பலன், தானம் கொடுத்தா பலன், இல்லை ந தத்தம் கொடுக்கலையானா அதுக்கு பலன் கிடையாது. ஸோ புக்துவா சொர்க்காதிஜம் சௌக்கியம், இப்படி கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும்னா சொர்க்கத்துக்கு போய் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. ஸோ அதிலெல்லாம் அதை அனுபவித்து விட்டு, புக்துவான அனுபவித்து விட்டு, சௌக்கியத்தை அனுபவித்து விட்டு, புண்ணியவான் ஜென்ம பாரதே, புண்ணியமான ஜென்மம் பாரதத்தில் கிடைக்கும், அவனுக்கு புண்ணிய ஜென்மம் கிடைக்கும். விப்ரகுலேஷு ஏவ, பிராமண குலத்தில் தான் அவன் பிறப்பன். கர்மனா ஏவ உத்தமாதிஷு, உத்தமன உத்தமமான பிராமணர்களுடைய வீட்டில் அவனுக்கு பிறப்பு ஏற்படும். ஸோ நிறைய கொடுத்தாங்கன்னா உயர்ந்த பிராமண வீட்டில், ஸோ கிரமேணன்னா அப்படி அர்த்தம் வரும். ஓகே, ब्राह्मणेभ्यः अथ देवेभ्यः दाने समफलं लभेत् यद्धि दत्तं च तत्पुङ्क्ते न दत्तं न उपतिष्ठते भुक्त्वा स्वर्गादिजं सौख्यं पुण्यवान् जन्म भारते लभेत् विप्रकुलेषु एव क्रमेणैव उत्तमादिषु. भारते पुण्यवान् विप्रः उक्त्वा स्वर्गादिकं फलं पुनः सः अपि भवेत् विप्रश्च. एवं च क्षत्रिय आदयः, क्षत्रियः वा अथ वैश्यः वा कल्पकोटिशतेन च तपसा ब्राह्मणत्वं च
न प्राप्नोति श्रुतौ श्रुतम्. ஸோ பாரதே புண்ணியவான் விப்ரக, புண்ணியமான ஒரு பிராமணனாக பாரத பூமியில் சொர்க்காதிக பலம் புக்துவா, சொர்க்கத்தில் எல்லாம் பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு பாரதத்தில் வந்து அவன் பிறப்பன். புனக சக அப்படி பவேத் விப்ரஷ்ட ஏவம், அவன் மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிராமணனாக பிறந்து நல்ல காரியம் பண்ணால் மேலே போனால் திருப்பி பூமியில் பிராமணனாக பிறக்கணும், இப்படியே சுழண்டுட்டு இருக்க வேண்டியதான். ஸோ பவேத் விப்ரஷ்டா, இப்படி திருப்பியும் வந்து பூமியில் பாரத பூமியில் விப்ரனாக பிறந்துட்டு. ஏவம் ச சத்ரியாதியாக, இதே மாதிரி தான் சத்திரியர்கள் என்ன பண்ணுறான்னா, சத்ரியகா வா அதா வைஷ்யகா வா கல்பகோட்டி சதேனச்சா. ஸோ ஏவம் ச சத்ரியாதேக, சத்திரியர்கள் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணினா மேலே போக வேண்டியது, அங்கே அனுபவிச்சுட்டு சத்திரியனாக பிறக்க வேண்டியது. இப்படி வைஷ்யனானாலும் சரி அவவா தர்மத்தில் இருக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த மாதிரி கிடைக்குங்கிறார். கல்பகோட்டி சதேனச்சா, இப்படி கல்பகோடி காலம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கல்பகோடி காலம் நூற்றுக்கணக்கான கல்பங்கள் இப்படி கழிஞ்சிட்டு தபசா பிராமணத்துவம், தபசு பண்ணி 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 அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பிராமண நிலைமை கிடைக்கும். இந்த சத்திரியனோ வைஷ்யனோ அவளுக்கு ஒரு பிராமணனாகக்கூடிய நிலைமை அப்புறம் கிடைக்கும். ந பிராப்னோதி ஸ்ருதௌ ஸ்ருதம் தபசா பிராமணத்துவம் ச ந பிராப்னோதின்னு விட்டாரு. ஸ்ருதியில் என்ன சொல்கிறது, நீ திருப்பி திருப்பி சத்திரியனாக தான் பிறக்கணும். ரைட்டு, சத்திரியனாக போகிறவன் சத்திரியனாகவே பிறக்கணும், சத்திரிய இப்படியே போயிட்டு இருக்கணும், கல்பகோடி காலம் இருக்கணும். ஆனால் அவன் தபஸ் பண்ணுறாங்கிறதுனால அவனுக்கு பிராமண நிலைமை கொடுக்க மாட்டாருங்கிறான். ஸோ நான் பிராமணத்துவம் பிராப்னோதி ஸ்ருதௌ, வேதத்தில் சொல்லியிருக்குன்ட்டு. ஸோ பிராமணன் எப்போ வந்து இது சத்திரியன் எப்போ தான் பிராமணன் ஆறுது, அது இனிமேல் தான் வருமுன்னு. भारते पुण्यवान् विप्रः भुक्त्वा स्वर्गादिकं फलं पुनः सः अपि भवेत् विप्रश्च एवं च क्षत्रियादयः क्षत्रियः वा अथ वैश्यः वा कल्पकोटिशतेन च तपसा ब्राह्मणत्वं च न प्राप्नोति श्रुतौ श्रुतम्. न अभुक्तं क्षीयते कर्म कल्पकोटिशतैः अपि अवश्यम् एव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं देवतीर्थसहायेन काव्यव्यूहेन शुध्यति. एतत्ते कथितं किञ्चित् किं भूयः श्रोतुम् इच्छसि. ஸோ ந அபுக்தம், அனுபவிக்காமல். ஸோ புக்தான்னு சொன்னால் அனுபவிக்கிறது. ந அபுக்தம் கர்ம, அதாவது அனுபவிக்காத கர்மம். ந சீயதே அப்படி இருக்கணும். அது குறையவே குறையாது. நீ அனுபவிச்சு தான் தீர்க்கணும். உன்னோட கர்மத்தை என்ன பண்ணினியோ அதை அனுபவித்தே தீர்க்க வேண்டும், அனுபவிக்காமல் முடியாது. கல்பகோட்டி சதைரபவி, ஸோ 100 கோடி காலம் அப்படி இருந்தால் கூட உனக்கு வந்து நீ அனுபவிக்காமல் அந்த கர்மம் தொலையாது. அவசியமேவ போக்தவியம் கிருதம் கர்ம, செய்த கர்மத்தை அனுபவித்தே தீர வேண்டும். சுபமோ அசுபமோ, புண்ணிய காரியமோ பாப காரியமோ எல்லாமே அனுபவிச்சு தான் தீர்க்கணும். தேவ தீர்த்த சகாயேன காய வியூகேனன்னு போட்டிருக்கு. காயன்னு சொன்னான்னா இது உடம்பு. ஸோ காய வியூகன்னு இது உடம்பை வாட்டி வதக்கி அந்த உடம்பால் தான் அடையணும் கடைசியில். ஸோ அந்த உடம்பை வச்சுண்டு அதுக்கப்புறம் தேவர்களோட சகாயம், தீர்த்த கஷேத்திரத்தில் போய் பண்ணுற தபஸு, இந்த சகாயம் எல்லாம் செய்கிறதுனால சுத்தியதி. அப்போது ஒரு மனுஷனோ ஒரு ஜந்துவோ சுத்தமாகும். ஸோ அப்படி தான் இதாகும். உடம்பை ஆழ்ந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு கடைசியில் தேவர்கள் தீர்த்தர்கள் அந்த தீர்த்த சகாயனை தேவர்கள் சகாயம் பண்ணணும், நம்மளுக்கு அவளுடைய அனுகிரகம் கிடைக்கணும், அப்புறம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கணும். ஸோ இந்த சகாயமெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் உடம்பு கொஞ்சமாக சுத்தமாகும். ஏத்தத்தே கதிதம் கிஞ்சா, எம்மா தேவி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் சாவித்திரியே, கிஞ்சித் கிம் பூயகா ஸ்ரோத்து மிச்சசி, இன்னும் என்ன கேட்கணும் எங்கிட்ட இருந்துன்னு சாவித்திரியை பார்த்து கேட்குறார் யமன். न अभुक्तं क्षीयते कर्म कल्पकोटिशतैरपि अवश्यमेव भोक्तव्यं कृतं कर्म शुभ अशुभं देवतीर्थसहायेन कायव्यूहेन शुध्यति. एतत्ते कथितं किञ्चित् किं भूयः श्रोतुमिच्छसि. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे सावित्र्योपाख्याने कर्म विपाक वर्णनं नाम 39 सर्वं जगदम्बायै नमः.
अथ त्रिंशोऽध्यायः सावित्री उवाच प्रयान्ति स्वर्गम् अन्यं च येन एव कर्मणा यम मानवाः पुण्यवन्तश्च तन्मे व्याख्यातुम् अर्हसि. இப்போ சாவித்திரி கேட்குறா, அவன் என்ன வேணா கேளுன்னு கேட்டுருக்காரு யமன். அதனால சாவித்திரி கேட்குறா, பிரயாந்தி ஸ்வர்க்கம் அந்நியம் ச. ஸோ சொர்க்கத்துக்கு போகிறா சில பேர் நரகம் எல்லா லோகத்துக்கும் போகிறா இல்லையா, கதிகள் நிறைய இருக்குது. ஏனையேவ கர்மனா யம, எந்தெந்த கர்மத்தினால எங்கெங்கே போகிறா. சொர்க்கம் அந்நியம். ஸோ எந்தெந்த லோகத்துக்கு எந்தெந்த கர்மத்தை பண்ணினாலும் எப்படி போகிறான்னு கேட்குறான். ஏனையேவ கர்மனா, எந்த கர்மத்தால் போகிறா யமனே. மானவாக புண்ணியவந்தஷ, மனிதர்கள் புண்ணியம் பண்ணினவர்கள் எங்கே போகிறா. தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி, அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ. என்ன புண்ணியம்னா எந்தெந்த லோகத்துக்கு யார் யார் போகிறா. ஜென்ரலாக சொன்னார். இப்போது ஏற்கனவே தானம் கொடுத்து வந்த லோகம் போகிறார், பல லோகங்கள்லாம் சொன்னார். இருந்தாலும் ஒரு பிராமணனாக பிறந்து மனிதனாக பிறந்து புண்ணியம் பண்ணினவன் எந்தெந்த லோகத்துக்கு எந்த கர்மத்தால் போகிறான். सावित्री उवाच प्रयान्ति स्वर्गम् अन्यं च येन एव कर्मणा यम मानवाः पुण्यवन्तश्च तन्मे व्याख्यातुमर्हसि. धर्मराज उवाच अन्नदानं च विप्राय यः करोति च भारते अन्नप्रमाणवर्षं च शिवलोके महीयते अन्नदानं महादानम् अन्येभ्यः अपि करोति यः अन्नदानप्रमाणं च शिवलोके महीयते. ஸோ அன்னதானம் ரொம்ப உயர்ந்ததாக சொல்கிறார். பிராமணனுக்கு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, பாரதத்தில் அன்னப்பிரமாண வருஷம், நீ எவ்வளவு அன்னத்தை கொடுக்குறியோ அந்த அன்னத்தோட அளவு வருஷங்கள் சிவலோகத்தில் ரொம்ப ரமிச்சுட்டு உட்காந்துருக்கலாம், சிவலோகத்தில் போய் இருக்கலாம். அன்னதானம் மகாதானம், அது பெரிய தானம் அது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை அந்நேபியக, பிராமணனுக்கெல்லாம் மற்றவர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் யாருக்கெல்லாம் அன்னதானம் நீ கொடுத்தாலும் அன்னதான பிரமாணம், அதுக்கும் பலன் உண்டு. அது எவ்வளவு அன்னம் கொடுக்குறானோ அந்த அளவு வருஷங்கள் அவன் சிவலோகத்தில் அவனு இருப்பான். धर्मराज उवाच अन्नदानं च विप्राय यः करोति च भारते अन्नप्रमाणवर्षं च शिवलोके महीयते अन्नदानं महादानम् अन्येभ्यः अपि करोति यः अन्नदानप्रमाणं च शिवलोके महीयते. राधे कृष्ण. प्रमाणम् अन्नदानात् परं दानं न भूतं न भविष्यति न अत्र पात्र परीक्षा स्यात् न कालनियमः क्वचित् देवेभ्यः ब्राह्मणेभ्यः वा ददाति च आसनं यदि महीयते विष्णुलोके वर्षाणाम् अयुतं सति. ஸோ அன்னதானத்தை விட பரந்தானம், உயர்ந்த தானம் ந பூதம் ந பவிஷ்யதி, கிடையவே கிடையாது. அன்னதானம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடியும் பின்னாடி உள்ள பெரிய தானம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ந அத்த பாத்திர பரீட்சா சியாது. ஏன்னா அன்னதானம் பண்ணுறோச்ச மட்டும் பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. யாருக்கு வேணால் அன்னம் கொடுக்கலாம், அவன் கெட்டவனோ நல்லவனோ யாருக்கு வேணால் அன்னதானம் கொடுக்கலாம். மற்ற தானங்கள்லாம் கன்னியாதானம்லாம் பாத்திரம் அடிஞ்சு தான் கொடுக்கணும், வேறு எந்த தானத்துக்குமே பாத்திரம் வேணும். அன்னதானத்துக்கு அது கிடையாது. அதனால அதுக்கு முன்னும் பின்னுமுள்ள பெரிய தானம் கிடையாது, பாத்திர பரீட்சை கிடையாது. அதில் கால நியமாக கொச்சித்து இந்த வேலைக்கு வந்தால் தான் அன்னம் போடுவேன்னு வேண்டியதில்லை. பாதி ராத்திரி வந்து பசிக்கிறதுனா கூட சாதம் போடலாம். ஸோ அதில் கால நியமம் கிடையாது. தேவேபியக பிராமணேபியக, தேவர்களுக்கோ அடுத்தது வரார். ஸோ தேவர்களுக்கோ பிராமணர்களுக்கோ ஆசனம் ததாதி, ஒரு உட்காரத்துக்கு இருக்கை கொடுக்குறான். ஒரு ஒரு இது கூட போடலாம், புருசின்னு சொல்கிறோம், ஒரு பாயை கூட போடலாம். ஸோ அது கூட ஆசனம் தான். ஸோ இப்படி தேவர்களுக்கோ பிராமணர்களுக்கோ யார் ஒருத்தர் ஆசனம் போடுறானோ விஷ்ணுலோகே வருஷானாம் அயுதம், விஷ்ணுலோகத்துக்கு போய் 10,000 வருஷம் மகியத்தே, மகியன்னு மகானாங்க உட்காண்டிருக்கான். अन्नदानात् परं दानं न भूतं न भविष्यति न अत्र पात्र परीक्षा स्यात् न कालनियमः क्वचित् देवेभ्यः ब्राह्मणेभ्यः वा ददाति च आसनं यदि महीयते विष्णुलोके वर्षाणाम् अयुतं सति. यो ददाति च विप्राय दिव्यां तेनुं पयस्विनीं तल्लोममानवर्षं च विष्णुलोके महीयते चतुर्गुणं पुण्यदिने तीर्थे शतगुणं फलं दानं नारायणक्षेत्रं
फलं कोटिगुणं भवेत्. ஸோ பிராமணனுக்கு பிராமணனுக்கு பயஸ்வினியும் தேனும் பால் கொடுக்குற பசுவை கொடுக்கணும். ஸோ பாலை கொடுக்கக்கூடிய பசுவை யார் ஒருத்தன் தானம் பண்ணுறானோ லோமமான வருஷம், லோமனா ரோமம். ஸோ அந்த பசு மேலே எத்தனை ரோமங்கள் இருக்கோ அந்த ரோமங்களுடைய அளவான வருஷங்கள் விஷ்ணுலோகே மகியத்தே, விஷ்ணுலோகத்துக்கு அவன் இருப்பான், விஷ்ணுலோகத்தில் இருப்பான். அந்த பசுவோட ரோமத்தோட அளவு இருப்பனவன். அது புண்ணிய தினத்தில் அந்த பசுவை தானம் பண்ணினானா 4 மடங்கு பலன் அப்படின்னு இதோட 4 டைம்ஸ் விஷ்ணுலோகத்தில் இருக்கலாம். சதகுண பலம், தீர்த்தக்ஷேத்திரத்தில் யார் கோதானம் பண்ணுறாளோ அது அவளுக்கு 100 மடங்கு பலன். வெறும்ன தானம் பண்ணுறதை விட 100 மடங்கு பலன் கிடைக்கும் அவளுக்கு. தானம் நாராயண க்ஷேத்திரம், நாராயணன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தானம் பண்ணும்போது கோடி குணம் பலம் பவேது, கோடி அளவு, அதாவது இன்ட்டு கோடி. ஸோ அந்த அளவுக்குள்ள பலன் கிடைக்கும். ஸோ பசுதானத்தை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்க. यो ददाति च विप्राय दिव्यां धेनुं पयस्विनीं तल्लोममानवर्षं च विष्णुलोके महीयते. चतुर्गुणं पुण्यदिने तीर्थे शतगुणं फलं दानं नारायणक्षेत्रं फलं कोटिगुणं भवेत्. गां ददाति विप्राय भारते भक्तिपूर्वकं वर्षाणाम् अयुतं चैव चन्द्रलोके महीयते. यश्च उभयमुखी दानं करोति ब्राह्मणाय च तल्लोममानवर्षं च विष्णुलोके महीयते. ஸோ பசுவை கொடுக்குறான் இல்லையா, ததாதி விப்ராய பாரதே பக்தி பூர்வம், பாரத பூமியில் யார் ஒருவன் இந்த பசுவை கொடுக்குறானோ பக்தியோடு கூட அயுதம் வருஷானாம் சைவ சந்திரலோகே மகியதே. ஸோ காம்னு சொன்னால் பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம்னு தெரியலையே, பசு தான் வருது, அதனால் கண்டினியூட்டி வரும்போது பசுவே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 10,000 வருஷம் அவன் பசு கொடுக்குறவன் பாரதத்தில் கொடுக்கும்போது சந்திரலோகத்தில் போய் இருப்பான். எஷ்ட உபயமுகி தானம், உபயமுகி இந்த இடத்துல தான் பசுங்கிறது கிளியராக வருது. ஏன்னா உபயமுகின்னு சொன்னால் 2 முகத்தோடு உள்ள பசு. அது எப்போ 2 முகம் இருக்கும் ஒரு பசுக்கு? பிரசவ வேளையில் இருக்கும். அதோட வயத்துலேருந்து ஒரு முகம் எட்டி பார்க்கும் அதோட குட்டி. ஸோ அதை பிரசவ வேளையில் இருக்கக்கூடிய அந்த பசுவை பிராமணாய தானம், அது பிராமணனுக்கு தானம் கொடுக்குறது. அது பிரசவ வேளையிலேயே இந்த அவனுக்கு வச்சுக்கோன்ட்டு அது பிரசவிக்கிற நேரத்தில் அந்த பசுவோட கண்ணோட சேர்த்து கொடுத்துட்றான். அப்படி கொடுக்கும்போது லோமமான வருஷம், அதோடைய ரோமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வருஷம் விஷ்ணுலோகே மகியத்தே, அவன் விஷ்ணுலோகத்தில் இருப்பான். गाम्यः ददाति विप्राय भारते भक्तिपूर्वकं वर्षाणाम् अयुतं चैव चन्द्रलोके महीयते. यश्च उभयमुखी दानं करोति ब्राह्मणाय च तल्लोममानवर्षं च विष्णुलोके महीयते. राधे कृष्ण मैम. यः ददाति ब्राह्मणाय श्वेतच्छत्रं मनोहरं वर्षाणाम् अयुतं सः अपि मोदते वरुणालये. विप्राय पीडित अंगाय वस्त्रयुग्मं ददाति च महीयते वायुलोके वर्षाणाम् अयुतं सति. ஸோ பிராமணனுக்கு யக ஸ்வேத சத்திரம் மனோகரம், ஸ்வேத சத்திரம் நல்ல வெள்ளை கொடை கொடுத்தானால் யோததாத்தி யார் கொடுக்குறானோ அயுதம் வருஷானாம் 10,000 வருஷம் வருணாலேயே சகாபி மோதத்தே, வர்ணனோட ஊருக்கு போவான். வர்ணனோட ஊருக்கு போய் அங்கே ஒரு 10,000 வருஷம் இருப்பார்கள். வெள்ளை கொடை கொடுத்தா போகிறோம். ஸோ பீடித அங்காய விப்ராய, ஏதோ ஒரு அங்கம் அவனுக்கு பிழையாக இருக்குது, கஷ்டப்படுறான் ஏதோ ஒரு இதில் அங்கத்தில். அப்படிப்பட்ட பிராமணனுக்கு வஸ்திர யுக்மம் ததாத்திச்ச, ரெண்டு வேஷ்டி இல்லை 2 வேஷ்டியும் அங்கவஸ்திரமாக அப்படி 2 யார் கொடுக்குறானோ வாயுலோகே வருஷானாம் அயுதம் மகியதே, வாயுலோகத்துக்கு போகிறானவன் வாயுடைய லோகத்துக்கு 10,000 வருஷம் அங்கே இருப்பான். ஹே சதி, சதியார் நம்ம சாவித்திரியேன்னு சொல்கிறார் யமன். यो ददाति ब्राह्मणाय श्वेतछत्रं मनोहरं वर्षाणाम् अयुतं सः अपि मोदते वरुणालये. विप्राय पीडित अंगाय वस्त्रयुग्मं ददाति च महीयते वायुलोके वर्षाणाम् अयुतं सति. राधे कृष्ण मैम.
அப்போ this is சம்போதனம். Okay. यः ददाति ब्राह्मणाय शालग्रामं सवस्त्रकं महीयते स वैकुण्ठे यावत् चन्द्रदिवाकरौ यः ददाति ब्राह्मणाय दिव्यां शय्यां मनोहरां महीयते चन्द्रलोके यावत् चन्द्रदिवाकरौ. ஸோ பிராமணனுக்கு ஷாலகிராமம் ச வஸ்திரகம், அதாவது ஷாலகிராம மூர்த்தி, அதாவது ஷாலகிராம மூர்த்தி கொடுக்கறதானாலும் சரி வஸ்திரத்தோடு கொடுக்கணும், வேற என்ன கொடுக்கக்கூடாது, வஸ்திரத்தோடு கொடுத்தான் என்றால் யோ ததாத்தி யார் கொடுத்தாலும் வைகுண்டே யாவ சந்திர திவாகரவு எவ்வளோ காலம் சந்திரனும் சூரியனும் இருப்பார்களோ, ஸோ பிரளயம் வரைக்கும் இருப்பாவா, ஸோ அந்த நாள் வரைக்கும் வைகுண்டத்தில் இருப்பான். மகியத்தேன்னு நல்ல மகானாக அனுபவிச்சுட்டு இருப்பனவன். பிராமணாய திவ்யாம் ஷய்யாம் மனோகராம் மனோகரமான ஒரு படுக்கை கொடுத்தான் என்றால் சந்திரலோகே யாவத் சந்திர திவாகரோ சந்திரனும் சூரியனும் இருக்கிறது வரைக்கும் சந்திரலோகத்தில் அவன் இருப்பான். यः दधाति ब्राह्मणाय शालग्रामं सवस्त्रकं महीयते स वैकुण्ठे यावत् चन्द्रदिवाकरौ यः ददाति ब्राह्मणाय दिव्यां शय्यां मनोहरां महीयते चन्द्रलोके यावत् चन्द्रदिवाकरौ यः ददाति प्रदीपं च देवेभ्यः ब्राह्मणाय च यावत् मन्वन्तरं सः अपि वह्निलोके महीयते करोति गजदानं च यदि विप्राय भारते यावत् इन्द्रः नरः तावत् इन्द्रस्य अर्धासने वसेत्. பிரதீபம் ச பிரதீபம்னு இப்போ விளக்கு தானம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த விளக்கு தானத்தை யார் கொடுக்கிறாள், தேவேபியகா பிராமணாயச்சா. ஸோ தேவர்களுக்கு கோவிலில் கொடுக்குறது, அதான் தேவேபியகா கொடுக்குறது. நம்ம எங்கே கொண்டு கொடுக்கணும், கோவிலில் கொண்டு கொடுக்கணும், இதை விளக்கு தானம் பண்ணணும். இல்லை பிராமணனுக்கு விளக்கு கொடுத்தாலும் மன்வந்தரம் யாவத்து ஒரு மன்வந்தர காலம் வன்னிலோகே மகியத்தே அக்னிலோகத்துக்கு போய் அங்கே இருக்கலாம். கஜதானம் ச எதி விப்ராய யானையை கொடுக்குறது தானம் பண்ணுறது பாரதத்தில் கரோத்தி யார் பண்ணுறாளோ யாவது இந்திரக எவ்வளோ காலம் இந்திரன் இருக்கிறானோ நரக தாவத் இந்திரஸ்ய அர்த்தாசனே வசேது இந்திரனோடு கூட அர்த்தாசனத்தில் இருப்பான்ன்றது சொர்க்கலோகத்தில் இந்திரனுக்கு சமமான ஒரு பதவியில் அவன் இந்திரனோடு கூட சொர்க்கலோகத்தில் இருப்பான். ஸோ இந்திரனோட காலம் பார்த்தா ரொம்ப ஷார்ட் லிவ்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு பிரம்மாவோட 14 மனுக்கள் வரும்போது 14 இந்திரர்கள் பிரம்மாவோட ஒரு நாளைக்கு வர, அப்போ 71 சதுரகம் ஒரு இந்திரனோட காலம்னு பார்த்தோம்னா 71 சதுரகம் ஒரு மனுவோட பீரியடு. ஸோ அவ்வளோ காலம் இந்திரலோகத்தில் அவன் இருப்பான். यः ददाति प्रदीपं च देवेभ्यः ब्राह्मणाय च यावत् मन्वन्तरं सः अपि वह्निलोके महीयते करोति गजदानं च यदि विप्राय भारते यावत् इन्द्रः नरः तावत् इन्द्रस्य अर्ध आसने वसेत्. भारते यः अश्वदानं च करोति ब्राह्मणाय च मोदते वारुणे लोके यावत् इन्द्राः 14 प्रकृष्टां चिबिकां यो हि ददाति ब्राह्मणाय च मोदते वारुणे लोके यावत् इन्द्राः 14. அஸ்வதானம் குதிரையை தானம் பண்ணுறது. பிராமணனுக்கு ஒரு குதிரையை தியானம் பண்ணினா வருண லோகத்துக்கு போவேன். ஏன்னா வருணன் தான் குதிரைகளுக்கெல்லாம் அத்தாரிட்டி. நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாகவத்தில் கூட எத்தனை இடத்துல வருணன்ட்டு போய் குதிரையை வாங்கிட்டு வந்துருவா. எல்லா பக்கமும் ஒரு இது வெள்ளை காது வந்து கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், எல்லாம் கண்டிஷன் போட்டு போனால் கூட வருண லோகத்தில் போனால் தான் கிடைக்கிறது. அதனால வருண லோகத்துக்கு போயிடுவேன் இந்த குதிரையை தானம் பண்ணுறவன். யாவத் இந்திராக 14. ஸோ 14 இந்திரர்கள் இருக்க வரைன்னா என்னது ஒரு பிரம்மாவோட டே 1000 சதுரகம் நமக்கு அங்கே இருப்பனவன். ஸோ பிரகிஷ்டாம் ஷிபிகாம் நல்ல உயர்ந்த ஒரு பல்லாக்கு, ஷிபிகான பல்லாக்கை பிராமணாய யக ததாதி பிராமணனுக்கு யார் கொடுக்குறானோ வாருணே லோக அவனும் வர்ணலோகத்துக்கு போவான். யாவது இந்திராக 14 அவனும் 1000 சதுரகம் அதாவது இந்திராக 14 இந்திரர்கள் இருக்கும் வரை அவனும் வர்ணலோகத்தில் இருப்பான். ஸோ குதிரை கொடுத்தாலும் சரி இல்லை உயர்ந்த பல்லக்கு கொடுத்தாலும் சரி வர்ணலோகத்துக்கு போய் இருக்கலாம் சௌக்கியமாக.
भारते यः अश्वदानं च करोति ब्राह्मणाय च मोदते वारुणे लोके यावत् इन्द्राः चतुर्दश प्रकृष्टां शिबिकां यः हि ददाति ब्राह्मणाय च मोदते वारुणे लोके यावत् इन्द्राः चतुर्दश प्रकृष्टां वाटिकां यो हि ददाति ब्राह्मणाय च महीयते वायुलोके यावत् मन्वन्तरं सति यो ददाति च विप्राय व्यजनं श्वेतचामरं महीयते वायुलोके वर्षाणाम् अयुतं ध्रुवम्. பிரகிருஷ்டாம் வாட்டிக்கான தோட்டம் அமைச்சு கொடுக்கறது. பிராமணாய யக ததாதி, அப்படி பெரிய தோட்டத்தை அமைச்சு கொடுத்தானோ பிராமணர்களுக்கு. வாயுலோகே யாவத் மன்வந்தரம், ஒரு மன்வந்தர காலம். ஸோ ஒரு மன்வந்தர பீரியடு அவன் வந்து வாயுலோகே மகியத்தே, இதுவும் 71 சதுர்யுகம் தான். ஸோ வாயுலோகத்தில் அவன் போயிருப்பான். அடுத்தது ஸ்வேதசாமரம் வியஜனம், அதாவது ஒரு விசிறி. அப்புறம் ஸ்வேதசாமரம்னு வெள்ளை சாமரம், அதை கொடுத்தானா விப்ராய ததாதி, பிராமணன் கொடுத்தானா வாயுலோகே வருஷானாம் அயுதம், 10,000 வருஷம் வாயுலோகத்தில் அவன் இருப்பான். துருவம்னு நிச்சயமாக இருப்பான். प्रकृष्टां वाटिकां यो हि ददाति ब्राह्मणाय च महीयते वायुलोके यावत् मन्वन्तरं सति यो ददाति च विप्राय व्यजनं श्वेतचामरं महीयते वायुलोके वर्षाणाम् अयुतं ध्रुवम्. धान्यं रत्नं यः ददाति चिरञ्जीवी भवेत् सुधीः दाता ग्रहीता तौ द्वौ च ध्रुवं वैकुण्ठगामिनौ सततं श्रीहरेः नाम भारते यः जपेत् नरः स एव चिरजीवी च ततः मृत्युः पलायते. யார் ஒருவன் தானியம் நிறைய தானியங்களை தானம் பண்ணுறது, ரத்னங்களை கொடுக்கறது, அவனெல்லாம் என்ன பண்ணுவான், சூதீஹி பவேத், நல்ல புத்திசாலியாக ஆவான். சிரஞ்சீவியாக லாங் லைஃப் இருப்பனவன். தாத்தா கிரகீதா, இவா 2 பேருமே யார் கொடுத்தாலும் சரி வாங்கிட்டாலும் அந்த 2 பேருமே அந்த 2 பேருமே துருவம் வைகுண்டகாமினோ, செத்ததுக்கப்புறம் 2 பேருமே வைகுண்டத்தில் போய் இருப்பான். இங்கேயும் லாங் லைஃப் இருப்பான், அங்கே போனதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கே போவான். ஸ்ரீஹரேகே நாம, ஹரியோடைய நாம விஷ்ணு நாமத்தை பாரதே யக சததம் ஜபேத், தொடர்ந்து ஜபிச்சுட்டு தான் வரும். ராம ராம ராமான்ட்டு ஜபிச்சுட்டு இருந்தானா சயேவ சிரஜீவி, லாங் லைஃப் அவன் இருப்பான். தத்தோ மிருத்யுகு பலாயத்தை, அவன்கிட்டது தத்தக அவனிடமிருந்து மிருத்யுகு பலாயத்தை, மரணமே ஓடிவிடும். மரணத்தை ஜெயிச்சவன் அவனது, அவன் மரணத்தை பண்ணி பயப்பட மாட்டான். மரணம் வந்தால் வந்துக்கிட்டமேனு பிரகலாதன் மாதிரி மரணத்து மேலே முதிச்சுண்டு அவன் போவான்ங்கிற மாதிரி அர்த்தமுங்க. ஸோ மிருத்யுகு பலாயத்தை, மரணம் பயந்து ஓடிவிடும். धान्यं रत्नं यः ददाति चिरञ्जीवी भवेत् सुधीः दाता गृहीता तौ द्वौ च ध्रुवं वैकुण्ठगामिनौ सततं श्रीहरेः नाम भारते यः जपेत् नरः स एव चिरजीवी च ततः मृत्युः पलायते. यः नरः भारते वर्षे दोलनं कारयेत् सुधीः पूर्णिमारजनीशेषे जीवन्मुक्तः भवेत् नरः लोके सुखं भुक्त्वा यात्यन्ते विष्णुमन्दिरं निश्चितं निवसेत् तत्र शतमन्वन्तर अवधि. அடுத்த ஸ்லோகம் படிங்க. फलम् उत्तर फल्गुन्यां ततः अपि द्विगुणं भवेत् कल्पान्त जीवी स भवेत् इत्याह कमल उद्भवः. ஓகே, ஸோ பாரத வருஷத்தில் யக பூர்ணிமா ரஜனி சேஷே, அதாவது பூர்ணிமாவுடைய ராத்திரி, அந்த ராத்திரியில் நரக தோலனம் காரையே சுதிகி, டோலோத்சவம் பண்ணுறது. அதான் பௌர்ணமி முந்தின ராத்திரி பண்ணுறாளா, பௌர்ணமி ரஜனி சேஷே, அதை பூர்ணிமா ராத்திரியில். ஓகே, அது பௌர்ணமிக்கு சாயங்காலம் பண்ணக்கூடிய விசேஷம், அது டோலோத்சவம்.
அந்த டோலோத்சவத்தை தோலனம் காரையே சுதிகி தோலனம்னா ஊஞ்சல் உற்சவம் இங்கே அதை யாரை செய்ய வைக்கிறான்னு அதுக்குள்ளே பணத்தை செலுத்தியாச்சுன்னா போகிறோம் அவன் பண்ணிக்க போகிறான். அந்த டோலோத்சவத்தை யார் செய்ய வைக்கிறானோ ஜீவன் முக்தகா பவேத் நரக அவனுக்கு நல்ல ஞானம் வந்துடும். அவன் இங்கே இருக்கும்போதே ஜீவன் முக்தனாக ஆக்கிவிடுவான். இகலோகே சுகமுக்தோ அப்படி இகலோகத்தில் ஜீவன் முக்தனாக அப்படி ஆனந்தமாக இருந்துட்டு விஷ்ணு மந்திரம் அந்தே யாத்தி கடைசியில் விஷ்ணுவோட லோகத்துக்கு போவான். நிச்சிதம் நிவசே தத்திர கண்டிப்பாக அங்கே இருப்பேன் எங்கள் விஷ்ணு லோகத்தில் சத மன்வந்தர அவதி 100 மன்வந்தர காலம் அவன் அந்த விஷ்ணு லோகத்தில் இருப்பான். பலம் உத்தர பல்குன்யாம் உத்தர பல்குன்யான்னு உத்தராட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்தர பல்குனிங்கிறது உத்திர நட்சத்திரம். ஸோ ததோபி திவிகுணம் பவேத். ஸோ அந்த உத்திர நட்சத்திரமாக இருக்கணும். அந்த சமயத்தில் அந்த பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து அந்த நட்சத்திரத்தில் வரும்போது அந்த தானத்தை பண்ணினான் என்றால் எது அந்த டோலோத்சவத்தை உள்ள பைசா கட்டினான் என்றால் ததபி அபி த்விகுணம் பவேத் 2 மடங்கு பலன். அந்த டோலோத்சவத்தை பண்ணும்போது அதுக்கு 2 மடங்கு பலன் இருக்கான் உத்தர நட்சத்திரம் சேர்ற சமயத்தில். கல்பாந்த ஜீவி சக பவேத்து கல்பகாலம் முடிய இருப்பான்ங்கிறார். அப்போ ஒரு கல்பகாலம் இருக்கணும்னா பிரம்மாவோட இது வரைக்கும் இருக்கணும். அப்போ பூமியிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு லோகமாக கிரம முக்தியில் போயிட்டு இருப்பான். மேல் லோகங்களுக்கெல்லாம் போய் வசிச்சுட்டு இருப்பான். பிரம்மாவோட இது முடியறோச்சு அவன் பிரம்மாவோட ஐக்கியமாகி அங்கே போயிடுவான். ஸோ அதனால கல்பாந்த ஜீவி ஒரு கல்பகாலம் இருப்பான். ஒரு பிரம்மாவோட ஒரு டே முழுக்க இருப்பனவன் ச பவேதித்யாக கமலோத்பவ பிரம்மாவே எப்படி சொல்லியிருக்கார். यः नरः भारते वर्षे दोलनं कारयेत् सुधीः पूर्णिमा रजनीशेषे जीवन्मुक्तः भवेत् नरः इह लोके सुखं भुक्त्वा याति अन्ते विष्णुमन्दिरं निश्चितं निवसेत् तत्र शतमन्वन्तर अवधि फलम् उत्तरफल्गुन्यां ततः अपि द्विगुणं भवेत् कल्पान्तजीवी स भवेत् इत्याह कमलोद्भवः तिलदानं ब्राह्मणाय यः करोति च भारते तिलप्रमाणवर्षं च मोदते शिवमन्दिरे ततः सुयोनिं सम्प्राप्य चिरञ्जीवी भवेत् सुखी ताम्रपात्रस्य दानेन द्विगुणं च फलं लभेत्. திலதானம் எள்ளு தானம் பண்ணுறது. ஸோ எள்ளு தானம் பிராமணனுக்கு யார் கொடுக்குறானோ பாரதத்தில் திலப்பிரமாண வருஷம் எவ்வளவு எள்ளு இருந்ததோ அத்தனை எள்ளோட அளவுக்கு அவன் அந்த வருஷங்கள் சிவமந்திரே மோதத்தே கைலாசத்துக்கு போய் இருக்க வேண்டியதான். கைலாசத்தில் போய் ஆனந்தமாக இருக்கலாம். தத்தக சுயோனி பிராப்பா அதுக்கப்புறம் பூமியில் திரும்பி பிறக்கணும். நல்ல யோனியில் பிறப்பன். நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல யோனியில் அவன் பிறப்பன். சம்பிராப்பியா சிரஞ்சீவி பவேத் சுகி சிரஞ்சீவியாக சுகமாக இருப்பான். லாங் லைஃப் இருக்கும் அவனுக்கு. தாமிர பாத்திரசிய தானேன ஒரு தாமிர பாத்திரத்தில் காப்பர் வெசலோட வச்சு அதில் வச்சு எல்லாம் கொடுக்குறது. ஸோ காப்பர் பாத்திரத்தை வச்சு அந்த எல்லாம் தானம் பண்ணினான் என்றால் த்விகுணம் ச ஃபலம் பவேத் 2 மடங்கு பலன். ஸோ அப்போ என்னது சிவமந்திரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் நிறைய நாளைக்கு இருக்கலாம் இல்லையா. திலப்பிரமாண வருஷம் அந்த அதை ஒரு டபுள் மடங்கு. ஸோ எவ்வளோ எள் இருக்கோ அது டபுள் மடங்கு வருஷம் அங்கே சிவமந்திரத்தில் போய் இருக்கலாம். तिलदानं ब्राह्मणाय यः करोति च भारते तिलप्रमाणवर्षं च मोदते शिवमन्दिरे ततः सुयोनिं सम्प्राप्य चिरञ्जीवी भवेत् सुखी ताम्रपात्रस्य दानेन द्विगुणं च फलं लभेत्. राधे कृष्ण मैम. ओके मैम. स अलङ्कृतं च भोग्यं च भोग्यां च स वस्त्रां सुन्दरीं प्रियां यः ददाति ब्राह्मणाय भारते च पतिव्रतां महीयते चन्द्रलोके यावत् इन्द्राः 14 तत्र स्वर्गेष्यया सार्धं मोदते च दिवानिशम्. ச அலங்கிருதாம் ச போக்யாம் எல்லாமே நெடு. ஸோ அழகாக அலங்கரிக்கப்பட்ட அனுபவிக்க வேண்டிய ஒரு வஸ்திரம் நல்ல அழகான ஒரு பெண்ணை பிரியாம் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிராமணாய யக ததாதி ஒரு பிராமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அப்படி ஒரு கன்னிகையை பிராமணனுக்கு கொடுத்தான் என்றால் பதிவிரதாம் நல்ல பதிவிரதையாக இருக்கணும். லைஃப்லேயும் அவள் பதிவிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கன்னிகையை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் என்றால் சந்திரலோகே மகியதே சந்திரலோகத்தில் நல்ல ஜாலியாக உட்காந்துருக்கலாம். யாவது இந்திராக சதுர்தச. ஸோ 14 இந்திரனோட காலம் அதாவது 14 மன்வந்தர காலம்னு சொல்லும்போது ஒரு பிரம்மாவோட ஒரு டே அந்த அளவுக்கு
1000 சதுரயுகமாக, ஆமாம் 14×71 அவ்வளோ சதுரயுகம், 1000 சதுரயுகம் பிரம்மாவோட ஒரு டே. அந்த நாள் வரைக்கும் அவன் இந்திரலோகத்தில் யார் சந்திரலோகத்தில் இருக்கலாம். ஓகே, தத்திர ஸ்வர்வேஷியா சார்தம், அங்கே சந்திரலோகத்தில் எல்லாம் சொர்க்கத்தில் உள்ள வேஷியர்கள்லாம் இருப்பில்ல, அப்சரஸ். ஸ்வர்வேஷியா யார், வேஷியர்கள்னு யாருன்னா அப்சரஸ்கள். அந்த அப்சரஸ்களோடு கூட திவானிஷம் மோதத்தே, டே அண்ட் நைட் ஆனந்தமாக ரமிச்சுன்னு இருக்கலாம் சந்திரலோகத்தில். स अलङ्कृतां च भोग्यां च स वस्त्रां सुन्दरीं प्रियां यः ददाति ब्राह्मणाय भारते च पतिव्रतां महीयते चन्द्रलोके यावत् इन्द्राः 14 तत्र स्वर्वेश्यया सार्धं मोदते च दिवानिशम् ततः गन्धर्वलोके च वर्षाणाम् अयुतं ध्रुवं दिवानिशं कौतुकेन च ऊर्वश्या सह मोदते ततः जन्मसहस्रं च प्राप्नोति सुन्दरीं प्रियां सतीं सौभाग्ययुक्तां च कोमलां प्रियवादिनीं. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுவான், சந்திரலோகத்தில் போய் இருந்தாச்சா, 1000 சதுரம் இருந்தாச்சா, அதுக்கப்புறம் கந்தர்வலோகத்துக்கு போவேன். கந்தர்வலோகத்தில் 10,000 வருஷம் அங்கே இருப்பேன். துருவம்னு நிச்சயமாக அங்கே போய் 10,000 வருஷம், அயுதம் வருஷானா 10,000 வருஷம் இருப்பேன். அதுக்கப்புறம் திவானிஷம் கௌதுகேன, ரொம்ப குதூகலமாக கந்தர்வலோகத்தில் ஊர்வஷியா சகமோதத்தே, அங்கே ஊர்வஷியோடு கூட நல்லா ஆனந்தமாக இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே பிறப்பேன். அதுக்கப்புறம் ஜென்ம சகசிரம்ச பிராப்னோதி சுந்தரி பிரியா, 1000 ஜென்மம் எடுக்கிறதே, 1000 ஜென்மத்தில் அவனுக்கு பிரியமான உள்ளவளாக அழகான ஒரு பெண்ணை ஒரு மனைவியாக அடைவான். ஸோ சௌபாகியயுக்தாம் சதீம், சௌபாகியத்தோடு சுமங்கலித்தனத்தோடு கூடிய ஒரு பெண்ணை தனக்கு மனைவியாக அவன் அடைவான். அப்படிப்பட்ட சதியை அடைவான். கோமளாம் பிரியவாதினியும், நல்ல மென்மையாக இருக்கக்கூடியவள், பிரியமாக பேசக்கூடியவள், அப்படிப்பட்டவள் மனைவியாக அமைவாள். ततः गन्धर्वलोके च वर्षाणाम् अयुतं ध्रुवं दिवानिशं कौतुकेन च ऊर्वश्या सह मोदते ततः जन्मसहस्रं च प्राप्नोति सुन्दरीं प्रियां सतीं सौभाग्ययुक्तां च कोमलां प्रियवादिनीं. प्रददाति फलं चारु ब्राह्मणाय च यः नरः फलप्रमाणवर्षं च शक्रलोके महीयते पुनः सुयोनिं सम्प्राप्य लभते सुतम् उत्तमं सफलानां च वृक्षाणां सहस्रं च प्रशंसितम्. केवलं फलदानं वा ब्राह्मणाय ददाति च सुचिरं स्वर्गवासं च कृत्वा याति च भारते. ஓகே, ஸோ பழத்தை கொடுக்குறது, பழதானம், இது ரொம்ப சிம்பிள். இப்போ பிராமணர்களுக்கு யார் நல்ல அழகான சாருபலம், நல்ல அழகான பழத்தை யார் ததாத்தி, யார் கொடுக்குறாளோ, ஃபலப்பிரமாண வருஷம் எத்தனை பழம் கொடுத்தியோ அத்தனை பழத்தோ அந்த வருஷங்கள் எல்லாம் சக்கரலோகே மகியத்தே, இந்திரனோட லோகத்தில் போய் சௌக்கியமாக இருக்கலாம். புனக சுயோனி பிராப்பியா, ஸோ நல்ல ஒரு யோனியில், நல்ல ஒரு கர்ப்பத்தில் வந்து பிறப்பன். சம்பிராப்பியா லபத்தே சுதம் உத்தமம், அப்படி பிறந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அழகான குழந்தை கிடைப்பான், உத்தமமான ஒரு பிள்ளை கிடைப்பான். ச பலானாம் ச விருட்சானாம், ஸோ பழத்தை, நல்ல பழத்தோடு கூடிய மரங்களை, சகசிரம் ச பிரசம்சிதம், ஸோ 1000, அதாவது மரத்தையே தானம் பண்ணுறது, வெறும் பழத்தை தானம் பண்ணுறது இல்லைங்க, பழங்களோடு இருக்கக்கூடிய மரத்தையே, தன்னோட வீட்டில் இருக்கிற மரத்தை, இது உனக்கு இதோட பழம்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு தானத்தை பண்ணிட்டான்னு சொன்னானால், விருட்சானாம், அந்த மரங்களையே தானம் பண்ணினால், சகசிரம் ச பிரசம்சிதம், 1000 மடங்கு பலன் ஜாஸ்தி. ஸோ பழம் கொடுக்கறதுல பலன் இருக்குது, அதோடு மரத்தையே சேர்த்து கொடுத்துட்டோம்னா இப்போ 1000 மடங்கு பலன். கேவலம் பலதானம் வா பிராமணாய தததி, வெறும் பழத்தை மட்டும் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், சுச்சிரம் சொர்க்கவாசம் சகிருத்துவம், அவனுக்கு தேவையான காலம் வரைக்கும், அந்த பழங்களோட காலம் வரைக்கும் அவன் சொர்க்கத்தில் இருந்து விட்டு யாதீச்ச பாரதே, பாரதத்தில் வந்து பிறப்பான். प्रददाति फलं चारु ब्राह्मणाय च यः नरः फलप्रमाणवर्षं च शक्रलोके महीयते पुनः सुयोनिं सम्प्राप्य लभते सुतम् उत्तमं सफलानां च वृक्षाणां सहस्रं च प्रशंसितं. केवलं फलदानं वा ब्राह्मणाय ददाति च सुचिरं स्वर्गवासं च कृत्वा याति च भारते. नानाद्रव्यसमायुक्तं
नानासस्यसमन्वितं ददाति यश्च विप्राय भारते विपुलं गृहं सुरलोके वसेत् सः अपि यावत् मन्वन्तरं शतं ततः सुयोनिं सम्प्राप्य स महाधनवान् भवेत्. நானா திரவிய சமாயுக்தம், பலவிதமான திரவியங்கள் வியஞ்சனங்களோடு கூட நானா சஸ்யம் அன்விதம், நல்ல பயிர்கள். ஸோ நல்ல பயிர்களையும் தானம் பண்ணுறது, நல்ல வியஞ்சனங்கள் எல்லாம் வியஞ்சனங்கள் சாமான்கள் ஐட்டம்ஸ் எல்லாம் தானம் பண்ணுறது. ததாதி யஷ விப்ராய, பிராமணாளுக்கு யார் கொடுக்குறாளோ, பாரதே விபுலம் கிரகம், ஸோ பெரிய வீடு இதெல்லாம் பாரதத்தில் விப்ரனுக்கு யார் கொடுக்குறாளோ பிராமணனுக்கு, சுரலோகே வசே சோபே, அவனும் இந்திரலோகத்தில் போய் வசிப்பன். யாவத் மன்வந்தரம் சதம், 100 மன்வந்தர காலம் அவன் இந்திரலோகத்துக்கு போகலாம். ததக சுயோனிம் சாப்பிராப்பி, அப்படி இருந்துட்டு 1000 அந்த 100 மன்வந்தரம் கழித்த உடனே பூமிக்கு வர வேண்டியது. அங்கே வரும்போது சுயோனிம் சம்பிராப்பிய, நல்ல குலத்தில் பிறந்து மகாதனவான் பவேத்து, பெரிய பணக்காரனாக இருப்பேன். नानाद्रव्यसमायुक्तं नानासस्यसमन्वितं ददाति यश्च विप्राय भारते विपुलं गृहं सुरलोके वसेत् सः अपि यावत् मन्वन्तरं शतं ततः सुयोनिं सम्प्राप्य स महाधनवान् भवेत्. यः नरः सस्यसंयुक्तां भूमिं च रुचिरां सति ददाति भक्त्या विप्राय पुण्यक्षेत्रे च भारते महीयते च वैकुण्ठे मन्वन्तरशतं ध्रुवं पुनः सुयोनिं सम्प्राप्य महान् च भूमिपः भवेत्. नेक्स्ट तन्न त्यजति भूमिश्च जन्मनां शतकं परं श्रीमान् च धनवान् च एव पुत्रवान् च प्रजा ईश्वरः. करेक्ट. ஸோ யோ நரக சஸ்ய சம்யுக்தாம் பூமியும், அதான் நல்ல பயிர் விளையிற பூமி. சஸ்யம்னா பயிர்கள். ஸோ பயிர்கள்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட பூமியை ருச்சிராம், நல்ல விளையக்கூடிய செழிப்பான பூமி, அதை கொடுத்தான் என்றால் ததாதி பக்தியா, பக்தியோடு கூட பிராமணனுக்கு கொடுத்தால் புண்ணியக்ஷேத்ரேச்ச பாரதே, பாரதத்தில் இது நடக்கணும். இந்த தானம் பாரத பூமியில் நடக்கணும். செழிப்பான பயிர் விளையிற பூமியாக இருக்கணும். அது பிராமணனுக்கு யார் தானம் கொடுத்தாலோ வைகுண்டே மன்வந்தர சதம் துருவம் மகியதே, வைகுண்ட லோகத்தில் போய் 100 மன்வந்தர காலம் இருப்பான் கண்டிப்பாக. புனக சுயோனி பிராப்பிய, திருப்பி வந்து பிறக்கணும். மகான்ஷ பூமி பக பவேத்து, பெரிய ராஜாவாக பிறப்பனவன் பூமியில் வரும்போது. தம் ந தெஜதி பூமிஷ்ச, பூமி அவனை கைவிட்டு விடவே விடாது. அவன் இருக்கிற காலத்துலலாம் பூமி செழிப்பாகவே இருக்கும். பூமி அவனை கைவிடாது. ஜென்மனாம் சதகம் பரம், அதாவது 100கணக்கான ஜென்மத்துக்கு மேலேயும், 100கணக்கான ஜென்மம் அவன் பூமியில் எடுத்தால் கூட அவனை ஒரு காலம் பூமியாகப்பட்டவள் கைவிடவே மாட்டா. ஸ்ரீமான்ஷ தனவான் சைவா, ஸோ ஐஸ்வர்யத்தோடு கூடவும் தனவானாகவும் பணக்காரனாகவும் புத்திரனோடு கூடி பிரஜேஸ்வரக, பிரஜைகளை காக்கக்கூடிய ராஜாவாகவே அவன் இருப்பான். यः नरः सस्य संयुक्तां भूमिं च रुचिरां सति ददाति भक्त्या विप्राय पुण्यक्षेत्रे च भारते महीयते च वैकुण्ठे मन्वन्तरशतं ध्रुवं पुनः सुयोनिं सम्प्राप्य महांश्च भूमिपः भवेत्. तं न त्यजति भूमिश्च जन्मनां शतकं परं श्रीमांश्च धनवांश्च एव पुत्रवांश्च प्रजा ईश्वरः. यः व्रजं च प्रकृष्टं च ग्रामं दद्यात् द्विजाय च लक्षमन्वन्तरं चैव वैकुण्ठे स महीयते पुनः सुयोनिं सम्प्राप्य ग्रामलक्षसमन्वितं न जहाति च तं पृथ्वी जन्मनां लक्षमेव च. ஸோ பிரகிருஷ்டம்னது ரொம்ப உயர்ந்த, விரஜம்னா கோஷாலை. ஸோ விரஜபூமி, கோஷாலை இருக்கு இல்லையா, கோஷாலையிலோடு கூடிய ஒரு பூமியை அவன் வந்து தானம் பண்ணுறான். ஸோ ஒரு கிராமத்தையே, பிரகிருஷ்டம் ச கிராமம், அப்படி உயர்ந்த கோஷாலையெல்லாம் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தையே தானம் பண்ணுறான். திஜாய தத்யாத்து, பிராமணனுக்கு இதை கொடுத்தான் என்றால் லக்ஷ மன்வந்தர காலம் அவன் வைகுண்டத்தில் போய் இருப்பான். புனக சுயோனிம் சம்பிராபிய, திரும்பி வருவான் பூமிக்கு. கிராம லக்ஷ சமன்விதம், அவங்ககிட்ட அவனோட ஓனர்ஷிப்பில் எத்தனை இருக்குன்னா 1,00,000 கிராமங்கள் அவனோட ஓனர்ஷிப்பில் இருக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான். ஸோ அப்படி கூட இருப்பான். ந ஜகாதீச்ச தம் பிருத்வி, அந்த பூமி அவனை கைவிடவே விடாது. ஜன்மனாம் லக்ஷமேவச்ச, 1,00,000 ஜன்மம் வரைக்கும் அவனை கைவிடவே விட மாட்டாள் அந்த பூமாதேவி.
यः व्रजं च प्रकृष्टं च ग्रामं दद्यात् द्विजाय च लक्षमन्वन्तरं चैव वैकुण्ठे स महीयते पुनः सुयोनिं सम्प्राप्य ग्रामलक्षसमन्वितं न जहाति च तं पृथ्वी जन्मनां लक्षमेव च सुप्रजं च प्रकृष्टं च पक्व सस्यसमन्वितं नाना पुष्करिणी वृक्ष फलवल्ली समन्वितं नगरं यच्च विप्राय ददातु भारते भुवि महीयते स कैलासे दशलक्ष इन्द्रकालकम् ஸோ பிரஜை ஒரு நகரத்தை தானம் பண்ணுறது, இப்போ கிராமத்தை தானம் பண்ணுறதை பற்றி சொன்னார். இப்போ நகரத்தை தானம் பண்ணுறதை பற்றி சொல்கிறார். பிரஜைகளோடு கூடிய நகரம், பிரகிருஷ்டம் ச ரொம்ப உயர்ந்த நகரம், பக்வ சஸ்ய சமநிலை நல்ல செழிப்பான நல்ல பயிர்கள் நிறைந்த ஒரு நகரம், நானா புஷ்கரிணி நிறைய தாமரை குளங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ புஷ்கரிணி விருட்ச மரங்கள் இருக்குது, பழங்கள் இருக்குது, வள்ளிங்கிறது கொடி. ஸோ கொடிகள் இதெல்லாம் செழிப்பான ஒரு நகரம் எஷ்ட விப்ராய ததாதி, யார் ஒருவன் இதே பிராமணனுக்கு தானத்தை கொடுக்குறான் பூமியில், பாரத பூமியில் கைலாசே தசலக்ஷ இந்திரகாலகம் 10 லட்சம் இந்திரனுடைய ஆயுள் வரைக்கும் அவன் கைலாசத்தில் வாழ்ந்திருப்பான். सुप्रजं च प्रकृष्टं च पक्वसस्यसमन्वितं नाना पुष्करिणी वृक्ष फलवल्ली समन्वितं नगरं यश्च विप्राय ददाति भारते भुवि महीयते स कैलासे दशलक्ष इन्द्रकालकम् पुनः सुयोनिं सम्प्राप्य राजेन्द्रः भारते भवेत् नगराणां च नियुतं स लभेत् न अत्र संशयः दरा तन्न जहाति एव जन्मनाम् अयुतं ध्रुवं परम ऐश्वर्यनियुतः भवेदेव महीतले. ஓகே, புனசியோனிம் சம்பிராப்பியா, அதுக்கப்புறம் இந்திரலோகத்தில் 10 லட்சம் வருஷம் உட்காண்டாச்சா, அதுக்கப்புறம் இங்கே வருவேன். சுயோனிம் சம்பிராப்பிய ராஜேந்திரக பாரதே பவேத், ராஜாக்கள்லாம் ராஜாதி ராஜாவாக அப்படி இந்திர ராஜாவாக அப்படி சக்கரவர்த்தின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி பாரதத்தில் வருவன். நகரானாம் ச நியுத்தம்னு சொன்னான்னா லக்ஷம் இல்லையா, 10,000ங்கிறது அயுதம், நியுத்தம்னா இன்ட்டு 10 லக்ஷம். ஸோ ச லபேத்னா அத்தனை சம்சயக. ஸோ நகரானாம் ச நியுத்தம், அவனுக்கு வந்து லட்சம் நகரங்கள் அவனோட கண்ட்ரோலில் இருக்கும் ராஜாவானவனே. ந அத்திர சம்சய, சந்தேகமே வேண்டாம். தரா தம்ன ஜகாதி, பூமி அவனை கைவிட மாட்டாள். ஜன்மனாம் அயுதம் துருவம், 10,000 வருஷம் அவளுக்கு அப்படியே காப்பாற்றி கொண்டே இருப்பாள் அவனை, அந்த ராஜாவை. பரம ஐஸ்வர்ய நியுத்தக, பரம ஐஸ்வர்யத்தோடு கூடியவனாக, பவேதேவ மகீதலே, பூமியில் அவன் இருப்பான். எங்கே ரொம்ப ஐஸ்வர்யத்தோடு இருப்பான், ராஜாதிராஜனாக அவன் விளங்குவான். पुनः सुयोनिं सम्प्राप्य राजेन्द्रः भारते भवेत् नकराणां च निहितं स लभेत् न अत्र संशयः दरा तं न जहाति एव जन्मनाम् अयुतं ध्रुवं परम ऐश्वर्यनियुतः भवेत् एव महीतले. नगराणां च शतकं देष्टं यः विजातये सुप्रकृष्टं मध्यकृष्टं प्रजायुक्तं ददाति च वापि तडागसंयुक्तं नानावृक्षसमन्वितं महीयते स वैकुण्ठे कोटिमन्वन्तर अवधि. ஸோ சூப்பிரகிருஷ்டம் மத்தியகிருஷ்டம்னு சொல்லும்போது உயர்ந்தவர்கள், மத்தியமமானவர்கள், ஒரு ஆர்டினரி கொஞ்சம் குறைவா, அதை மத்தியமமான அல்லது உயர்ந்த இப்படிப்பட்ட மக்கள், பிரஜாயுக்தம் பிரஜைகளோடு கூடிய நகரானாம் சதகம் 100 நகரங்களை, தேசம் யகி திஜாத்தையே, இந்த தேசத்தை இவ்வளோ பேருக்கு கூடியிருக்கிற ஒரு தேசத்தை, திஜாத்தையே யக ததாதி, திஜாதி யார், பிராமணர்களுக்கு தானம் பண்ணினா, வாப்பி தடாக சம்யுக்தம், அதில் சாதாரண கூட இல்லை, மக்கள் மட்டும் இருக்கிறதுலே நல்ல குளம், தடாகம், குளம், வாப்பிங்கிறது பெரிய குளம், ஏற்கனவே அளவு வாப்பியோட டெஃபினிஷன்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட பெரிய குளங்கள்லாம் நிறைந்த ஒரு நகரங்கள், 100 நகரங்கள், நானாவிருட்ச சமநிதம் பலவிதமான மரங்களோடு கூடிய நகரங்களை கொடுத்தான் என்றால், ததாத்திச்சா கொடுத்தான் என்றால், வைகுண்டே கோடி மன்வந்தர அவதி மகியது, வைகுண்ட லோகத்தில் கோடி மன்வந்தர காலம் அவன் இருப்பான்.
नगराणां च शतकं तेषं यः हि द्विजादये सुप्रकृष्टं मध्यकृष्टं प्रजायुक्तं ददाति च वापि तडागसंयुक्तं नानावृक्षसमन्वितं महीयते स वैकुण्ठे कोटिमन्वन्तर अवधि पुनः सुयोनिं सम्प्राप्य जम्बुद्वीपपतिः भवेत् परम ऐश्वर्यसंयुक्तः यथा शक्रः तथा भुवि महीतन्न जहाति एव जन्मनां कोटिम् एव च कल्पान्तजीवी स भवेत् राजराजेश्वरः महान्. அப்புறம் திரும்பியும் பிறக்கலாம். அப்போ பிறக்கும்போது எப்படி இருப்பான்னு சொன்னால் ஜம்பு தீபத்துக்கே அதிபதியாக இருப்பான். ஸோ என்டையர் தீபம் ஜம்பு தீபத்துக்கே அவன் அதிபதியாக பிறக்கும்போது அப்படி ஆயிடுவான். பரம ஐஸ்வர்ய சம்யுக்தக, ஸோ ஐஸ்வர்யத்தோடு கூடியவனாக. இப்போ ஜம்பு தீப அதிபதினு சொல்லும்போது அந்த ஒரு பதவி வந்துடும், அதிபதியாகவே இருப்பான். பரம ஐஸ்வர்ய சம்யுக்தக, ஐஸ்வர்யத்தோடு கூடியவனாக. யதா சக்கரக, இந்திரனோட ஐஸ்வர்யத்தோடு கூட இருப்பான். ததா பூமியில் மஹீம் தம்ன ஜகாதி, பூமி அவனை கைவிடாது. ஜன்மனாம் கோட்டிமேவ, கோட்டி ஜென்மம் அவன் எடுத்தாலும் பூமி அவனை கைவிடாது. அவன் அவ்வளோ உயர்வாகவே இருப்பான். கல்பாந்த ஜீவி சக பவேத்து, ஸோ கல்பகாலம் முடிய பிரம்மாவோட ஒரு டே ஃபுல்லாக அவன் இருப்பான். ராஜராஜேஸ்வரக மகான், ராஜாதிராஜனாக ராஜராஜ ஈஸ்வர சக்கரவர்த்தியாக அவன் இருப்பான். पुनः सुयोनिं सम्प्राप्य जम्बूद्वीपपतिः भवेत् परम ऐश्वर्यसंयुक्तः यथा शक्रः तथा भुवि महीतं न जहाति एव जन्मनां कोटिमेव च कल्पान्तजीवी सः भवेत् राजराजेश्वरः महान्. महीतं न जहाति जन्मनः अधिकारं समग्रं च यो ददाति विजातये चतुर्गुणं फलं च अन्ते भवेत् तस्य न संशयः जम्बुद्वीपं यः ददाति ब्राह्मणाय तपस्विने फलं शतगुणं च अन्ते भवेत् तस्य न संशयः. ஸோ சமக்ரம் ஸ்வ அதிகாரம், எனக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் உனக்கு டெபியூட் பண்ணிடுறேன்னு சொல்லி கொடுத்தானா, துஜாத்தையே என்னோட என்னென்ன இது உண்டோ அதிகாரம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு துஜாத்தையே எக ததாதி, பிராமணனுக்கு யார் கொடுத்தாலோ. சதுர்குணம் ச ஃபலம் ச அந்தே, ஸோ அதிகாரத்தோடு கூடி வெறும் நகரத்தை மட்டும் கொடுக்கறதில்லை, என்னோட அதிகாரத்தையே உனக்கு தந்துடுறேன் அந்த மாதிரி கொடுத்தானா, ஸோ அவன் 4 மடங்கு பலனோடு இருப்பான். அதை விட 4 மடங்கு பலன் தஸ்யனா சம்சேகா, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இதை விட 4 மடங்கு பலன் உண்டு. ஜம்பூ தீபம் எக ததாதி, ஜம்பூ தீபத்துக்கு அதிபதி ஆனதுக்கப்புறம் ஜம்பூ தீபத்தையே எழுதி கொடுத்துட்றான். நகரத்தை கொடுத்து ஜம்பூ தீப அதிபதி ஆனான், நகரங்களை கொடுத்து. இப்போ ஜம்பூதீப அதிபதி ஆனோடனே ஜம்பூதீபத்தையும் உனக்கு எழுதி தர்றேன்ப்பா அப்படின்னு யார் கொடுத்தாலோ, தபஸ்வினே பிராமணாய, தபஸோடு கூடிய பிராமணனுக்கு யார் கொடுக்குறாளோ, சதகுணம் பலம் ச அந்தே, ஸோ கடைசியில் அவனுக்கு அதோட 100 மடங்கு பலனும் ஏற்படும். தஸ்ய ந சம்சேக, அந்த பலன் கிடைக்க அவனுக்கு சந்தேகமே வேண்டாம். स्व अधिकारं समग्रं च यः ददाति द्विजातये चतुर्गुणं फलं च अन्ते भवेत् तस्य न संशयः जम्बूद्वीपं यः ददाति ब्राह्मणाय तपस्विने फलं शतगुणं च अन्ते भवेत् तस्य न संशयः. 6 லைன். ओके. जम्बूद्वीपमहि धातुः सर्वतीर्थानि सेवितुः सर्वेषां तपसां कर्तुः सर्वेषां वासकारिणः सर्वदानप्रदातुश्च सर्वसिद्धेश्वरस्य च अस्ति एव पुनः आवृत्तिः न भक्तस्य महा ईशितुः असंख्य ब्रह्मणां पातं पश्यन्ति भुवन ईशितुः निवसन्ति मणिद्वीपे श्रीदेव्याः परमे पदे. ஸோ ஜம்பூதீப மஹி தாத்துகு, ஜம்பூதீப தீப பூமி இருக்கே அதை யார் கொடுக்கிறானோ தான வள்ளலாக, சர்வ தீர்த்தானி சேவித்துகு, ஸோ எல்லா தீர்த்தங்களையும் சேவித்த பலன் சேவித்துகு. அப்படி இல்லை அது மட்டும் இல்லை, ஜம்பூதீப தானம் கொடுக்குறவன் எல்லா தீர்த்தங்களையும் சேவிக்கக்கூடியவன், எல்லா தீர்த்தயாத்திரை பண்ணக்கூடியவன். சர்வேஷாம் தபசாம் கர்த்துகு,
எல்லாருடைய மொத்த தபசையும் எல்லாருடைய தபசையும் கர்த்து செய்யக்கூடியவனாக, சர்வேஷாம் வாசகாரினக எல்லாருக்கும் நிவாசம் ஏற்படுத்தி கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது. ஸோ எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறவன். சர்வதான பிரதாது எல்லா தானமும் பண்ணுறான், பலவிதமான தானங்கள், எல்லா தானங்களையுமே பண்ணக்கூடியவன். சர்வ சித்தேஸ்வரஸ்யச்ச எல்லா சித்தியையும் அடைந்தவர்கள், எல்லா பலனையும் அடைந்தவர்களும். பக்தஸ்ய மகா ஈஷித்துகு. ஸோ அப்படிப்பட்ட பக்தன், மகா ஈஷித்துகு பக்தன், அதாவது மகேஷனுடைய பக்தன், பகவானுடைய பக்தன் அல்ல தேவி பக்தன். ஸோ எல்லா மகேஷித்துகுன்னா மகா ஈசன், அவனுடைய பக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு உடைய ந புனராவர்த்திகி அஸ்தி ஏவ, இவாளுக்கு எல்லாருக்கும் புனராவர்த்தி கிடையாது, திரும்பி வர வேண்டான்னுட்டான். ஸோ ஜம்பு தீபத்தோட பலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே அவன் புனக ஆயாத்தின்னு ஒன்றும் சொல்லலை, திரும்பி வரதை பற்றி சொல்லலை. ஸோ அதனால் சொல்லாத வரைக்கும் அவன் திரும்பி வரமாட்டான்னு சொல்லிடுறாருங்க. ஸோ இந்த மாதிரி யார் எல்லா தீர்த்த யாத்திரை போகிறவன், எல்லா தபசையும் பண்ணுறக்கூடியவன், அப்புறம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறவன், நிவாசக்காரினக எல்லாரும் வீடோடு இருக்கணும் அப்படின்னு செய்யக்கூடியவன், இப்படி எல்லா தானத்தையும் பண்ணக்கூடியவனுக்கு, அந்த சித்தியெல்லாம் அடைந்தவனுக்கு, பக்தியாக மகேஷனை சுதிப்பவனுக்கு, அவனுக்கு ந புனராவர்த்திக்கு அஸ்தி திரும்பி வரவே வேண்டாம். புவன ஈஷித்துகு அசங்கிய பிரம்மாணம் பாதம், பிரம்மணாம் பாதம் பல பிரம்மாக்கள் வருவா இல்லையா, பாத்தம்னா லயம்னு அர்த்தம். ஸோ பல பிரம்மாக்கள் போய் வருவா இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், பலவிதமான சிருஷ்டி ஏற்படும். ஒரு பிரம்மா அவரோட காலம் முடிஞ்சோடனே போவார், அடுத்த பிரம்மா வருவார், இப்படி பல பிரம்மாக்கள் பிறந்து பிறந்து லயமாகிற காலம் வரைக்கும் புவன ஈஷித்துகு பஷ்யந்தி, அதாவது புவனத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த தேவி, அந்த தேவியை மணித்வீபே நிவசந்தி, மணித்வீபத்தில் போய் உட்காந்துட்டு தேவியை பார்த்துட்டே உட்காந்துருப்பான், திரும்பி வரவே மாட்டான், அப்படி இருப்பான். எல்லா பிரம்மாக்கள் லயமாறதெல்லாம் அவள் பார்த்துட்டு இருப்பான் மணித்வீபத்தில் உட்காந்து. ஸ்ரீ தேவியாக பரமே பதே, உயர்ந்த அந்த இதில் பதத்தில் போய் உட்காந்து மணித்வீபத்தில் உட்காந்து பல பிரம்மாண்டங்கள் படைக்கப்படுவது அழியிறது எல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பான்ட்டு. द्वीपमायिधातुः सर्वतीर्थानि सेवितुः सर्वेषां तपसां कर्तुः सर्वेषां वासकारिणः सर्वदानप्रदातुश्च सर्वसिद्धेश्वरस्य च अस्ति एव पुनरावृत्तिः न भक्तस्य महा ईशितुः ब्रह्माणं पातं पश्यन्ति भुवन ईशितुः निवसन्ति मणिद्वीपे श्रीदेव्याः परमे पदे. देवी मंत्र उपासकाश्च विहाय मानवीं तनुं विभूतिं दिव्यरूपं च जन्म मृत्युजराहरं लब्ध्वा देव्याश्च सारूप्यं देवी सेवां च कुर्वते पश्यन्ति ते मणिद्वीपे सकण्डं लोकसंक्षयं नश्यन्ति देवाः सिद्धाश्च विश्वानि निखिलानि च देवी भक्ता न नश्यन्ति जन्म मृत्युजराहराः. ஸோ தேவி மந்திர உபாசகாக, தேவி மந்திரத்தையே தொடர்ந்து இல்லையா அது சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவா. மானவீம் தனும் விகாய, ஒரு மனிதனாக பிறந்து அந்த உடம்பை விட்டதுக்கப்புறம் திவ்ய ரூபம் விபூதிம் ச, ஒரு திவ்ய ரூபம், அதாவது தேவர்களுடைய அந்த ஒரு உயர்ந்த ரூபத்தை அடைவார்கள். விபூதி அந்த பெருமையை அந்த அனுபவம் அதெல்லாம் அடைவார்கள்லாம். ஏன்னா தேவி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்கா இல்லையா. ஸோ ஜன்ம மிருத்யு ஜராஹராம், எப்படிப்பட்ட மந்திரம் அது, பிறப்பு இறப்பையெல்லாம் அழிக்கக்கூடிய, அதை ஜராங்கிறது வயதாறுது அதெல்லாமே கிடையாது, அதெல்லாம் நீக்கக்கூடிய தேவி மந்திரம். அதை உபாசனை பண்ணி திவ்ய ரூபத்தை அடைந்து தேவியாக சாரூபியம் லப்துவா, தேவி மாதிரியே இருப்போம். ஸோ அதே சாரூபம் தேவி மாதிரியே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரூபத்தை அடைந்து தேவி சேவாம்ச குர்வத்தே, மணித்வீபத்தில் போய் தேவிக்கு சேவை பண்ணுவர்களாக, தேவியுடைய பார்ஷதர்களாக அவர்கள் இருப்பார்கள். மணித்வீபே தே லோக சம்சயம் ச கண்டம், கண்டம்னு துண்டு, ச கண்டம் துண்டு துண்டாக, லோக சம்சயம் உலகங்களெல்லாம் அழியிறது, கண்டமாக அப்படியே அழிஞ்சு போகிற அந்த லோகத்தை மணித்வீபே பஷ்யந்தி, மணித்வீபத்தில் உட்காந்து பார்ப்பா.
எப்படி பிரம்மாண்டம் அங்கே போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, பிரம்மாக்களுடைய அந்த இதெல்லாம் காலம் முடியறது வரைக்கும் அங்கே இருப்பான்ட்டு. அது மாதிரி லோகமெல்லாம் க்ஷயமானதெல்லாம் இவன் பார்த்துட்டே இருப்பான் மணிதீபத்தில் உட்காந்து. நஷ்யந்தி தேவாகா சித்தாஷா எல்லாரும் போகிறத பார்ப்பா. தேவர்களும் காணாமல் போய்ட்றாளே, அமரர்கள்னு சொல்லிட்டு இருந்தோமே அவளை அழிஞ்சு போய்ட்றா. சித்தர்கள் போய்ட்றா, உலகங்களெல்லாம் போய்டுறது. நிக்கிலானி விஸ்வானி, அதான் மகாபிரளயம். ஸோ மகாபிரளயத்தை கூட பார்க்கறதுக்கு சாட்சியாக இவா பார்ஷதர்களாக தேவியோட மணிதீபத்தில் உட்காண்டிருப்பா. நிக்கிலானி விஸ்வானி மொத்தமான உலகங்களே அழியறதை பார்ப்பா. தேவி பக்தான நஷ்யந்தி, இந்த பிரளயத்தில் கூட அவர்கள் நாசம் அடைய மாட்டார்கள். ஜன்ம மிருத்யு ஜராகராகா, ஏன்னா அவர்கள்லாம் தேவி பக்தர்கள். ஜென்ம மிருத்யு ஜரை இதெல்லாத்தையும் அழித்தவர்களாக இருப்பார்கள். தேவி மந்திர உபாசகாச்ச விஹாய மானவீதனம் விபூதிம் திவ்ய ரூபம் ச ஜன்ம மிருத்யு ஜராஹராம் லக்வா தேவ்யாச்ச சாரூப்யாம் தேவி சேவாம் ச குர்வதே பஷ்யந்தி தே மணித்வீபே ச கண்டம் லோக சம்க்ஷயம் நஷ்யந்தி தேவாः சித்தாः ச விஸ்வானி நிகிலானி ச தேவி பக்தா ந நஷ்யந்தி ஜன்ம மிருத்யு ஜராஹராः. கார்த்திகே துளசீதானம் கரோதி ஹரயே சயக யுகத்ரய பிரமாணம் ச மோததே ஹரிமந்திரே புனஸ்சுயோனிம் சம்பிராப்ய ஹரிபக்திம் லபே த்ருவம் ஜிதேந்திரியாணாம் பிரவரக ச பவேத் பாரதே புவி. கார்த்திகை மாதத்தில் துளசியை தானம் பண்ணுறது ஹரையேச்சய ஹரிக்கு அர்ப்பணிக்கிறது. ஸோ விஷ்ணுக்கு அந்த துளசியை கொடுத்தாலும், இது யார் பிராமணர்களுக்கு துளசியை கொண்டு கொடுத்தாலும், யுகத்ரய பிரமாணம் 3 யுகங்கள் மோததே ஹரிமந்திரே. ஹரிமந்திரங்க வைகுண்டம். ஸோ வைகுண்டத்தில் போய் 3 யுகங்கள் அந்த லோகத்தில் இருக்கலாம். புனக சுயோனிம் சம்பிராப்பிய, மீண்டும் பாரதே புவி, பாரத பூமியில் சுயோனிம் சம்பிராப்பிய நல்ல ஒரு யோனியில் பிறப்பார்கள். ஹரிபக்திம் லபேத்து, ஹரிட்ட பக்தியோடு இருப்பான், அதை கண்டிப்பாக அடைவார்கள். ஜிதேந்திரியானாம் பிரவரக, இந்திரியங்களை ஜெயித்தவர்களே நம்பர் 1 இருப்பான். நிறைய பேர் இந்திரியங்களை ஜெயித்துன்னு இருப்பா, ஆனால் அதுலேயும் நம்பர் 1 யார் இருப்பான்னு பார்த்தா இவர்கள் தான். துளசி தானம் பண்ணிவிட்டு அங்கே மேலே போயிட்டு வந்திருக்காளே, அவன் நம்பர் 1 இந்திரியங்களை ஜெயித்தவர்களாக பாரதத்தில் இருப்பார்கள். கார்த்திகே துளசீதானம் கரோதி ஹரயே ச யஹ யுகத்ரய பிரமாணம் ச மோததே ஹரிமந்திரே புனः சுயோனிம் சம்பிராப்ய ஹரிபக்திம் லபேத் த்ருவம் ஜிதேந்திரியாணாம் பிரவரः ச பவேத் பாரதே புவி. मध्ये यः स्नाति गङ्गायाम् अरुणोदयकालतः युगषष्टिसहस्राणि मोदते हरिमन्दिरे पुनः सुयोनिं सम्प्राप्य विष्णुमन्त्रं लभे ध्रुवं त्यक्त्वा च मानुषं देहं पुनर्याति हरेः पदं नास्ति तत्पुनरावृत्तिः वैकुण्ठाच्च महीतले करोति हरिदास्यं च तथा सारूप्यमेव च. ஸோ கங்காயாம், கங்கை நதியில் போய் அருணோதய காலத்தக, சூரியன் வரப்போகிற அருணோதயம் தான் ஆயிருக்கு, அந்த டைமில் போய் குளிக்கணும். அந்த காலத்தோட நடுவில் போய் குளிச்சுடணும். ஸோ அருணோதய காலத்தில் யார் கங்கையில் குளிக்கிறாளோ, யுக ஷஷ்டி சகசிராணி 60,000 யுகங்கள் ஹரிமந்திரே மோதத்தே, விஷ்ணுலோகத்தில் அவர்கள் 60,000 யுகங்கள் இருப்பார்கள். ஸோ புனசுயோனிம் சம்பிராப்பியா, அதுக்கப்புறம் வருவா பூமியில். விஷ்ணு மந்திரம் லபே த்ருவம். ஸோ சுயோனிம் சம்பிராப்பியா, சுயோனியில் விஷ்ணு மந்திரத்தை அடைவார்கள். விஷ்ணு மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இல்லை நாராயணாய நமக, ஏதோ ஒரு மந்திரத்தை அடைவார்கள். மானுஷம் தேகம் தியக்துவா, திருப்பியே நாச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில் இருந்துட்டு மனித தேகத்தை விட்டு புனர்க யாத்தி ஹரேகே பதம், திருப்பியும் போயிடுவா. ஸோ நடுவில் ஒரே ஒரு வாட்டி பூமிக்கு வந்துட்டு திருப்பி மேலே போயிடுவா. தத் புனராவர்த்திக்கு நாஸ்தி, அதுக்கப்புறம் பூமியில் வரமாட்டான். ஒரு வாட்டி வந்ததோடு சரி. வைகுண்டாச்ச மகிதலை, பூமியில் வைகுண்டத்திலேருந்து வர்றத வேலை அவளுக்கு அதுக்கப்புறம் கிடையாது. ஹரிதாசியம் கரோதி, ஹரிக்கு தாசனாக கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. ததா சாரூப்பியமேவச்ச, அவருடைய ரூபத்தில் பார்ஷதர்களாக அந்த வைகுண்டத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். மத்யே யஹ ஸ்நாதி கங்காயாம் மோததே ஹரிமந்திரே புனः சுயோனிம் சம்பிராப்ய விஷ்ணுமந்திரம் லபேத் த்ருவம் त्यक्त्वा च मानुषं देहं पुनर्याति हरेः पदं
नास्ति तत्पुनरावृत्तिः वैकुण्ठाश्च महीतले करोति हरिदास्यं च तथा सारूप्यमेव च नित्यस्नायी च गङ्गायां स पूतः सूर्यवद्भुवि पदे पदे अश्वमेधस्य लभते निश्चितं फलं तस्य एव पादरजसा सद्यः पूता वसुन्धरा मोदते स च वैकुण्ठे यावच्चन्द्रदिवाकरौ पुनः सुयोनिं सम्प्राप्य हरिभक्तिं लभेत् ध्रुवं जीवन्मुक्तः अति तेजस्वी तपस्वी प्रवरः भवेत् स्वधर्मनिरतः शुद्धः विद्वांस स जितेन्द्रियः ஏழு இது நித்தியஸ்நாயி டெய்லி கங்கையில் குளிக்கிறது பூத்தக சூரியவத் புவி ஸோ அவன் புனிதன் ஆயிடுவன் அப்படியே புனிதப்பட்டு சூரியன் போல் பூமியில் சூரியனை எப்படி பிரகாசிக்கிறான் அது மாதிரி தேஜஸாக இருப்பனவன் பதே பதே அஸ்வமேதம் பண்ணுற ஒரு பலன் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவனுக்கு நிச்சிதம் பலம் லபதே அப்படி நிச்சயமான பலனோடு கூட இருப்பான் டெய்லி கங்கையில் குளிக்கிறவன் தசையேவ பாதரஜசா அவனுடைய காலடி பட்டாலே வசுந்தரா சத்யகா பூதா அவன் காலடி படுற இடமெல்லாமே பூமியே புனிதமாகி விடுகிறது அந்த கங்கை ஸ்நானத்துக்கு இவ்வளோ ஒரு பலன் இருக்குது மோததேச்ச வைகுண்டே அவன் செத்ததுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போய் ஆனந்தமாக இருப்பான் யாவத் சந்திர திவாகரவு சந்திரனும் சூரியனும் இருக்கும் காலம் வரைக்கும் அவன் அந்த வைகுண்டத்தில் இருப்பான் புனக சுயோனிம் சம்பிராப்பியா மீண்டும் பிறப்பான் வந்து ஹரிபக்திம் லபே துருவம் கண்டிப்பாக விஷ்ணு பக்தனாகவே இருப்பான் ஜீவன் முக்தக ரொம்ப வாழ்க்கையில் இருக்கும்போதே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே முக்தனாக ஜீவன்லேருந்து முக்தனாக இருப்பானவன் சம்பிராப்பிய அடைந்து ஹரிபக்திம் லபே துருவம் கண்டிப்பாக பகவான் விஷ்ணுவுடைய பக்தியை கண்டிப்பாக அடைவானவன் ஸோ தபஸ்வி பிரவரகா பவேத் ரொம்ப தேஜஸோடு இருப்பான் ஜீவன் முக்தனாலே தேஜஸாக இருக்கும் மூஞ்சிலே தேஜஸ் ஆகிடும் ஸோ தபஸ்வி பிரவரகா பார்த்தாலே ஒரு தபஸ் பண்ணின மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சி அதில் நம்பர் ஒன்னாக அவன் இருப்பான் ஸ்வதர்ம நிரதக தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்றவனாக சுத்தமானவனாக வித்வான் பண்டிதனாக ஜிதேந்திரியக அதாவது இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்தவனாக பூமியில் ஜீவன் முக்த நிலைமையிலே அவன் இருப்பான் नित्यस्नायी च गङ्गायां स पूतः सूर्यवत् भुविः पदे पदे अश्वमेधस्य लभते निश्चितं फलं तस्यैव पादरजसा सद्यः पूता वसुन्धरा मोदते च स च वैकुण्ठे यावच्चन्द्रदिवाकरौ पुनः सुयोनिं सम्प्राप्य हरिभक्तिं लभेत् ध्रुवं जीवन्मुक्तः अतितेजस्वी तपस्वी प्रवरः भवेत् स्वधर्मनिरतः शुद्धः विद्वांश्च सच्चिदेन्द्रियः मीनकर्कटयोः मध्ये गाढं तपति भास्करः भारते यः ददाति एव जलमेव सुवासितं स मोदते च कैलासे यावद् इन्द्राश्चतुर्दश पुनः सुयोनिं सम्प्राप्य रूपवांश्च सुखी भवेत् शिवभक्तश्च तेजस्वी वेदवेदाङ्गपारगः ஸோ மீன ராசி கர்க்கட ராசி இந்த ரெண்டு ராசிக்கு நடுவில் காடம் தபதி பாஸ்கரக நல்ல சூடு அந்த ராசிகளில் இருக்கும்போது வெயில் காலம் பாஸ்கரக தபதி சூரியன் நல்ல சூடில் இருக்கிற சமயத்தில் இந்த பாரத பூமியில் சுவாசிதம் ஜலமேவ ததாதி நல்ல மணக்கர் தண்ணின்னு நல்ல டேஸ்டான வாட்டர் நல்ல வாட்டரை யார் கொடுக்குறானோ சக கைலாசே மோதத்தே அவன் கைலாசத்துக்கு போயிடுவான் அந்த லோகத்தில் போய் யாவது இந்திராஹா சதுர்தச 14 இந்திரனோட காலம் வரையும் ஸோ பிரம்மாவோட ஒரு டே 1000 சதுர்யுகம் அவன் கைலாசத்தில் இருப்பான் புனகா சுயோனிம் சம்பிராப்பியா தண்ணி கொடுத்தாலே போகிறோம் வெயில் காலத்தில் தண்ணி அதான் தண்ணி பானையெல்லாம் வைக்கிறாளே அதுவே பெரிய விஷயம் ஸோ சுயோனிம் சம்பிராப்பியா அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிறவி எடுத்து ரூபவான்ஷ சுகி பவேது நல்ல அழகோடு இருப்பான் நல்ல சுகமாக இருப்பான் சிவபக்தஷா சிவன்கிட்ட பக்தியுடையவனாக தேஜஸ்வியாக வேதாங்க பாரக வேதத்தோட அங்கங்கள் அதெல்லாம் நன்றாக படித்தவனாக அதை கரை கண்டவனாக அவன் இருப்பான் मीन कर्कटयोः मध्ये गाढं तपति भास्करः भारते यः ददाति एव जलमेव सुवासितं स मोदते च कैलासे यावत् इन्द्राः चतुर्दश पुनः सुयोनिं सम्प्राप्य रूपवांश्च सुखी भवेत् शिवभक्तश्च तेजस्वी वेदाङ्गपारगः
வைஷாखे सक्तुदानं च यः करोति द्विजातये सक्तेः सक्तुरेणुप्रमाण अब्दं मोदते शिवमन्दिरे. ஸோ வைகாசி மாதம், வைசாக்கனா வைகாசி மாதம், வைசாகி மாதம் சக்துன்னு சொன்னால் நார்மலாக அவர் தானியம் பார்லின்னு மெயினாக மோஸ்ட்லி சொல்லுவாள், பார்லி. ஸோ பார்லி வாட்டர்னா பார்லி குடிக்கிறது, பார்லி கஞ்சி. ஸோ சக்துதானம் ச யக கரோதி திஜாத்தைய, பிராமணாளுக்கு பார்லி கஞ்சி கொடுத்தா கூட போகும். வைகாசி மாதத்தில் சக்துரேண பிரமாண அப்தம், எவ்வளோ பார்லி இருந்ததோ அந்த அதோட தானியத்தோட அளவு வருஷங்கள், அப்தம் வருஷங்கள். சிவமந்திரே மோதத்தே, சிவலோகம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது சிவலோகம் வேறே கைலாசம் வேறேன்னு பார்க்குறோம். ஸோ சிவமந்திரங்கிறது இன்னும் மேலே இருக்குது, கைலாசத்துக்கும் மேலே இருக்குது, கோலோகத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது சிவலோகம். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பா, மோதத்தே ஆனந்தமாக இருப்பார்கள். வைஷாखे सक्तुदानं च यः करोति द्विजातये सक्तुरेणुप्रमाण अब्दं मोदते शिवमन्दिरे. करोति भारते यो हि कृष्णजन्माष्टमी व्रतं शतजन्मकृतं पापं मुच्यते न अत्र संशयः. वैकुण्ठे मोदते सोऽपि यावत् इन्द्राः चतुर्दश पुनः योनिं सम्प्राप्य कृष्णे भक्तिं लभेत् ध्रुवम्. ஸோ பாரதத்தில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்றைக்கி விரதம். ஸோ பகவானோட ஜெயந்தி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் விரதம் யார் இருக்கிறானோ பாரதத்தில், சதஜன்ம கிருதம் பாபம், 100 ஜென்மத்தோட பாபம் போயிடும், முச்சதே விடுதலை ஆகிடும். ந அத்திர சம்சயக, சந்தேகம் வேண்டாம். வைகுண்டே மோதத்தே சகாபி, அப்படி பாவம் தொலைந்து அவன் வைகுண்டத்துக்கு போயிடுவான். இந்திராகா சதுர்தச யாவத்து, 14 இந்திரர்கள் இருக்கக்கூடிய காலம் 1000 சதுர்யுகம் அவன் வைகுண்டத்தில் இருப்பான். புனகா சுயோனிம் சம்பிராப்பியா, அதுக்கப்புறம் நல்ல குலத்தை பிறந்து கிருஷ்ணே பக்திம் லபே த்ருவம், கிருஷ்ணனிடத்தில் மீண்டும் பக்தியோடு கூட இருப்பான். करोति भारते यो हि कृष्णजन्माष्टमी व्रतं शतजन्मकृतं पापं मुच्यते न अत्र संशयः. वैकुण्ठे मोदते सोऽपि यावत् इन्द्राः चतुर्दश पुनः सुयोनिं सम्प्राप्य कृष्णे भक्तिं लभेत् ध्रुवम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.